தஞ்சாவூர்லேயே பழமையான கோவில். அது கூடவே இந்த கோவிலுக்கு நிறைய ரகசியங்களும் சொல்லப்படுது. இந்த கோவில் தான் சோழர்களால் முதல்ல கட்டப்பட்ட கோவில் அப்படின்னும், சோழர்களோட தலைநகரில் இருக்கிற கோவில் அப்படின்னும், இந்த கோவில் தான் சோழர்களோட குலதெய்வம் கோயில் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த கோவில் தான் வல்லம் ஏகௌரி அம்மன் கோவில். இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த கோவிலோட அம்மன் பற்றி பார்க்கலாமா? அம்மனோட பேர் ஏகௌரி அம்மன். இந்த அம்மன் கோரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அம்மன் அசுரன் ஒருத்தவரை அழிக்கிற நிலையில் இந்த கோவிலில் வந்து குடி தங்கினதா சொல்கிறாங்க. அம்மன் பற்றி பார்த்தா, அம்மனோட உருவம் 8 கரங்களோடையும் 2 தலைகளோடையும் இருக்கும். 2 தலையோடு இருக்கிற அம்மன் இந்த ஊரில் மட்டும்தான், இந்த கோவிலில் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர்லேயும் இந்த உலகத்துலேயும் 2 தலையோடு உள்ள அம்மன் வேற எங்கேயும் கிடையாது. இந்த கோவிலில் வந்து தரிசிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கோவிலில் நம்ம பாதம் பட்டுட்டாலே நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு இங்கே உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு முதல் தடவை. அதனால் இங்கே உள்ளவங்களை கேட்டதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்தால் கடன் தொல்லையெல்லாம் தீரும், எல்லாமே நல்லதாக நடக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் சோழர்களே ஏதாச்சும் ரகசியம் பேசணும், ஆலோசனை பேசணும் அப்படின்னாலும், முக்கியமான விஷயம் குடும்ப விவகாரமாக இருக்கட்டும், ஊர் விவகாரமாக இருக்கட்டும், ஏதாச்சும் எடுக்கனாலும் இந்த கோவிலில் வந்து அம்மன் கிட்ட வாக்குறுதி வாங்கிட்டு தான் அதை பண்ணுவாங்களாம். அவ்வளோ பேர் போன கோவிலாம் இந்த கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் வல்லம் அப்படின்ற இடத்துல இருக்குது. வல்லத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான். பெருவுடையார் கோவிலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது. என்ன சோழர்களோட கோவில் அப்படின்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது சோழர்கள் கட்டின கோவில் தான். சோழர்கள்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ராஜராஜ சோழரோ, அதுக்கப்புறம் அந்த ராஜேந்திர சோழரோ, அதுக்கப்புறம் உள்ள அனபய சோழரோ கிடையாது. இவர் விஜயாலய சோழர்கள்லாம் முன்னாடி காலத்தில் உள்ள சோழர்கள். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால், பொன்னியின் செல்வனில் கல்கி ஒருவரை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, வல்லத்தரசன் வந்தியத்தேவன் அப்படின்னு வந்தியத்தேவன் பேரை சொல்லும்போது உச்சரிப்போட சொல்லுங்க அப்படின்னு அவர் சில இடத்துல மிரட்டி சொல்லுவார். அப்படின்னா என்ன அப்படின்னா, வல்லத்தை வானரகுலம் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து சோழர்கள் பிடுங்கிட்டாங்க. அப்போது சோழர்கள் பிடுங்கினதுக்கப்புறம் வல்லத்தை தான் அவங்களோட தலைநகரம் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வல்லத்தில் அரசர்களால் எழுப்பப்பட்ட, அதாவது சோழ அரசர்களால் எழுப்பப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த ஏகௌரி அம்மன் கோவில். இப்போ புரியுதா இது எந்த சோழர்கள் அப்படின்னு? எந்த சோழர்கள்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த, 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சோழர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கோவில் அப்படின்னு இந்த கோவிலை சொல்லலாம். இது கூட இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே உள்ள அம்மன் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் காட்சி தராங்களாம். நான் பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா, மேலே தலை தெரியல, ஒரு தலை தான் தெரிஞ்சிச்சு. அம்மனோட கரங்கள் தெரிஞ்சிச்சு, இருட்டாக இருந்துச்சு அறை. கண்ணு தீவார்த்தனை காட்டும்போது ரொம்ப அழகாக பிரகாசமாக தெரியும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த அம்மனை பார்த்துருங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னா சரியான நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த கோவிலில் விசேஷமாக இருக்கும். நீங்கள் பிரம்மாண்டமாக பார்த்துட்டு வரலாம். இந்த கோவிலில் இருக்கிற இந்த அம்மனுக்கு இன்னொரு வரலாறு சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சையன் அப்படின்னு ஒரு அசுரர் இருந்ததாகவும், அவர் வந்து தனக்கு வந்து சாகாவரம் வேண்டும் அப்படின்னு ஈசனை பிரார்த்தனை பண்ணதாகவும், ஈசன் சாகாவரம்லாம் கொடுக்க முடியாது, வேற ஏதாச்சும் வரம் கேளு அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும், அதுக்கப்புறம் ஈசன்ட்டு அவர் ஆண்மகனால் எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னும், மூதேவர்களால் எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னும் வரம் கேட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரை அழிச்சியே ஆகணும்னு அம்பாள் இறங்கி வந்து இங்கே சம்ஹாரம் பண்ணதுனால இந்த ஊருக்கு தஞ்சைன்னு பேர் வந்ததா சொல்கிறாங்க. தஞ்சாவூருக்கு தஞ்சைன்னு பேர் வந்ததே இந்த அம்மனால தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. அவ்வளவு பழமையான கோவிலா இந்த கோவில் இப்போவும் இருக்குது. இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா, எல்லா சோழர்களோட கோவில் மாதிரியும் இருக்காது. இது ரொம்ப பழங்கால கோவில்னு போகும்போதே தெரியும். எப்படி அப்படின்னா, உள்ளார போகும்போது அம்மன் கோவில் அப்படின்றதுக்கு அடையாளமாக வளையல்லாம் நிறைய கட்டியிருப்பாங்க. முன்னாடி உள்ள நந்திக்கு பதில் நந்தி கோவில் இருக்கும்ல, சிவன் கோவிலில் நந்தி இருக்கும். ஆனால் இங்கே ஒரு அமைப்பு, அது என்ன சொல்கிறது அப்படின்னா, விளக்கேற்றுற மாடை மாதிரி இருந்துச்சு. அது மேலே வலையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. உள்ளார போகும்போது நீங்கள் உள்ளார போய் அம்மனை பார்க்கலாம். வெளியில் பிரகார சுற்றுலாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறதுமே அந்த கோவிலோட வெளி சுற்று தான். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. அது கூட இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ராகுவும் கேதுவும் எங்கள் அம்பாள் கிட்ட அடங்கி இருப்பாங்களாம். அதனால இங்கே ராகு தோஷம், கேது தோஷம்லாம் நிவர்த்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் எப்பெல்லாம் திருவிழா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில இங்கே திருவிழா நடக்கும். இந்த வெள்ளிக்கிழமையில தான் அசுரனை அம்பாள் அழிச்சதா சொல்கிறாங்க. அதனால் கோரம் தாங்காத அம்பாளுக்கு பால் குடம், காவடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்கு நேர்த்தி கடன் பண்ணுறது இங்கே ரொம்பவுமே விசேஷம் அப்படின்றாங்க. மற்ற நாட்கள்
சொன்னல எல்லா கோவிலும் எந்தெந்த நேரத்தில் திறந்திருக்குமோ அதே நேரத்தில் தான் இந்த கோவிலும் திறந்திருக்கும். நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மாலை நேரத்தில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோவில் வள்ளத்துக்குள்ளாரையே ஒரு கிராமம் கூட கிடையாதுங்க. ஒரு வயல் வெளியில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில். நீங்கள் போகும்போது நிறைய செடி கொடியெல்லாம் பார்த்துட்டே போகலாம். கோவில் முழுக்க முழுக்க எதால பண்ணியிருப்பாங்களாம், கருங்கல்லால் பண்ணியிருப்பாங்க. மேலே சுதை சிற்பம் எல்லாமே இருக்கும். அந்த காலமும் இந்த காலமும் சேர்ந்துருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க கல்வெட்டு இல்லாத கருங்கல் கோவிலாக இந்த கோவில் காணப்படுது. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னைக்காச்சும் இந்த கோயிலுக்கு போய் கல்வெட்டு ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்கும் இந்த கோவிலில் கல்வெட்டு இல்லை. ஏன் அப்படின்னா ராஜராஜ சோழர் காலத்திலையும் ராஜேந்திர சோழர் காலத்திலையும் தான் கல்வெட்டெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த கோவில் 2500 வருஷம் பழமையான கோவில் அப்படின்றதுனால இந்த கோவிலில் கல்வெட்டுகள் எதுவும் இல்லை. ஆனாலுமே இந்த கோவில் இப்போவுமே கம்பீரமாக நிற்குது. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சையிலேருந்து வல்லம் போகிற வழியில் வல்லத்துக்கு அப்புறம் இந்த கோவில் இருக்கும். ரொம்பவுமே அழகான கோவில், மன நிறைவோடு வரத்துக்கு முக்கியமான கோவிலாகவும் இந்த கோவில் இருக்கும். இதை மாதிரியே இன்னொரு பழமையான கோவிலில் இதை விட வித்தியாசமாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.